தவளையை பார்த்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இருந்தா ஏதாவது ஒரு கண்டென்ட் மைண்டில் வருமானு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்கள் பசங்க படிக்கும்போது ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களா, இல்லாட்டா எழுதும்போது வேர்ட்ஸ் ஒரு ஒகேபுலரி இல்லாமல் அதை எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களா, நீங்களே அதை வந்து சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இந்த மாதிரி ஒரு ரீல் வாட்ச் பண்ணால் உங்களுக்கு ஷுவராக ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணணுன்றது ஈஸியாக புரியும். த verb ஜா, ஜா சொன்னால் தமிழ்லையும் போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜா. நெக்ஸ்ட் வந்து ஜாதி ஹூ, அதாவது போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நெக்ஸ்ட் மே ஜாதி ஹூ, நான் போகிறேன். அதுக்கு அடுத்தது மே பாசார் ஜாதி ஹூ, நான் மார்க்கெட்டுக்கு போறேன். இது வந்து பாசார். ஓகே, நம்ம வந்து தமிழ்ல பஜார் பஜார் சொல்லி பழகிட்டோம், பட் ஆக்சுவலா அது வந்து ஹிந்தியில பாசார். நெக்ஸ்ட் வந்து மே சப்ஜி खरीदने பாசார் கை. இதை வந்து நான் பாஸ்ட் டென்ஸ்லயும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். சப்ஜி அப்படின்னா வெஜிடபிள், ஹிந்தியில சப்ஜிக்கு இன்னொரு வேர்டு இருக்கு தர்காரி. மே சப்ஜி खरीदने பாசார் கை, நான் வெஜிடபிள்ஸ் வாங்க மார்க்கெட்டுக்கு போனேன். ஓகே, கை. அந்த ஜா பாஸ்ட் டென்ஸ் கயா கயே கை மூணு விதமா மாறும். இங்க நான் ஃபெமினைனா சொல்றதுனால கை. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸ் பெருசாகுது. மே கல் தாசி சப்ஜி खरीदने பாசார் ஜாவுங்கி. இங்க வந்து நான் ஃபியூச்சர் டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். மே கல், நான் நாளைக்கு தாசி சப்ஜி, அதாவது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். சப்ஜி ஃபெமினைனால இங்க தாசியா மாறிடுச்சு. தாசி சப்ஜி खरीदने வாங்க, பாசார் ஜாவுங்கி மார்க்கெட் போவேன். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் மூணுமே வச்சு சென்டென்ஸை எப்படி சின்னதுலேருந்து ஒன் வேர்ட்லேருந்து இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் டெவலப் பண்ண முடியுன்றது உங்களுக்கு நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் வழியாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது வேர்ப் எழுதுங்க, யோசிச்சு எழுத ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பா நீங்க வந்து வித்தின் 1 வீக் நீங்க நல்ல சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஜஸ்ட் ட்ரை திஸ் மேஜிக். இதே போல நீங்க உங்க கிட்ஸ்க்கு கூட கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஷுவரா தே வில் டூ வண்டர்ஸ். இப்போ இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்த முறை பார்க்கறதுக்காக இதை கண்டிப்பா சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஹிந்தி கான்டென்ட் தேடுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கீப் ஸ்மைலிங்.